This video is sponsored by SPO Digital Marketing. இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பில்கேட்ஸ் அவர்களின் 10 சக்தி வாய்ந்த மோட்டிவேஷனல் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, தோல்வியை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல, அதன் ஒரு பகுதிதான். ஒவ்வொரு தவறும் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். இரண்டாவதாக, தொடர்ந்து கற்றுக்கொள்வதை விடாதீர்கள். பில்கேட்ஸ் ஆண்டுக்கு 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் படிப்பார். புதியதை அறிந்து கொள்ளும் ஆர்வம் நீண்ட நாள் வெற்றிக்கான திறவுகோலாக இருந்தது. மூன்றாவதாக, பிரச்சனையை விட தீர்வில் கவனம் செலுத்துங்கள். அதாவது, பிரச்சனையை பற்றி குறை சொல்வதற்கு பதில் அதற்கான தீர்வை தேடுங்கள். புதுமை அங்கேயே துவங்குகிறது. நான்காவதாக, ஆரம்பத்தை தாமதிக்காதீர்கள். பில்கேட்ஸ் 20 வயதில் மைக்ரோசாஃப்டை தொடங்கினார். சரியான நேரம் வரும் வரை காத்திருக்காதீர்கள், இப்போதே தொடங்குங்கள். ஐந்தாவதாக, புத்திசாலிகளுடன் சேர்ந்து பணியாற்றுங்கள். மிகுந்த திறமை கொண்டவர்களுடன் பணியாற்றுவது உங்கள் வளர்ச்சியை விரைவுபடுத்தும். ஆறாவதாக, நேரத்தை பணம் போல மதியுங்கள். நேரம் திரும்ப கிடைக்காது. பில்கேட்ஸ் தனது நேரத்தை மிக முக்கியமான செயல்களில் மட்டுமே செலவிடுவார். ஏழாவதாக, உங்களின் பணியில் ஆர்வம் கொள்ளுங்கள். ஆர்வம்தான் பொறுமைக்கு வலுவாக இருக்கும். மைக்ரோசாஃப்டை கட்டி எழுப்புவதில் பில்கேட்ஸ் கடுமையாக உழைத்தார், ஏனெனில் அவர் அதை நேசித்தார். எட்டாவதாக, சமுதாயத்திற்கு திருப்பிக் கொடுங்கள். அதாவது, பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் வெற்றி என்பது உலகத்திற்கு நல்லதை செய்வதையும் உள்ளடக்க வேண்டும் என்பதை காட்டினார். ஒன்பதாவதாக, மாற்றத்திற்கு விரைவாக தழுவுங்கள். தொழில்நுட்பமும் வாழ்க்கையும் வேகமாக மாறுகிறது. மாற்றத்துடன் இணைவதே நீண்ட நாள் முன்னேற்றத்திற்கு அவசியம். பத்தாவதாக, பெரிய கனவு காணுங்கள். அதற்கும் பெரிய செயல்பாடு செய்யுங்கள். சிறிய கனவுகள் பெரிய முடிவுகளை தராது. தைரியமாக இலக்கை அமைத்து அதற்காக முழுமையாக செயல்படுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.